ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் சிம்பிளான எக்ஸசைஸாக பெட்டில் உட்காந்துட்டு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த எக்ஸசைசஸை நம்மளோட செஸ்ட் ஷோல்டர் பிளேடை ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளோட கிரிப் கேஜ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரோஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரிப் கேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்போது நம்ம ப்ரீதிங் வந்து ஷாலோ ஆகும். ஸோ டயப்ரம் வந்து ஃபுல்லாக மூவ் ஆக முடியாதனால இன்டர்னலாக பாடிக்குள்ளே ப்ரெஷர் இருக்கிறதுனால பாடி பிகம்ஸ் அன்பேலன்ஸ். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த வீனஸ் அண்ட் லிம்ஃபாட்டிக் ஃப்ளோ as I already told. இதனால் நம்மளோட பாடியில் ஃபேஸ்லேயாகட்டும் பாடியிலேயாகட்டும் பஃபினஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹெவினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாடி டயர்டாக இருக்கும், ஃபேஸுமே டயர்டாக இருக்கும். ஸோ இந்த நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஷோல்டர் கிரிடில் ஒர்க் பண்ணுறதுனால சர்விக்கல் வெர்டிப்ராவில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம நெக்குக்கு தொராசிக் ஸ்பைனுக்கெல்லாம் வந்து பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக சேனலைஸ் ஆகிட்டு போயிட்டு வரும். கம்ப்ரெஷன் இருக்கும்போது தான் ஃப்ளோ ஸ்லோ ஆகும். ஸ்பேஸ் அண்ட் மூமெண்ட் இருக்கும்போது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்ஸ் ஆகி ஆக்சிஜன் வந்து நார்மலாக ரொம்ப அழகாக ஃப்ளோ ஆகும். அண்ட் நம்மளோட ஃப்ளூயிட் ஸ்டாக்னேஷனுமே டிக்ரீஸ் ஆகும். இந்த சிம்பிள் மூமெண்ட் பண்ணுறதுனால பாடியில் போஸ்டர், ஃபேஸோட க்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீதிங் நல்லா ப்ராப்பராக இருக்கும், என்டையர் பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபியூ மினிட்ஸ் அ டே இந்த எக்ஸசைஸை ஆட் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகாது. கன்சிஸ்டன்சி தான் இங்கே கீ ஃபேக்டரு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸை நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.